ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டின். நம்மளோட சேனலில் எங்களோட ஈவினிங் ரொட்டீன் சொல்லி ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. முட்டையெல்லாம் வந்து நாங்கள் அடை வச்சுருந்தோம். ஸோ அந்த அடை வந்து பொரிச்சாச்சு. ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 40 கோழி இருந்துச்சு. முட்டை வச்சுருந்ததில் 7 முட்டை வந்து அது வேஸ்ட் ஆகிருச்சு. மீதி 40 கோழி வந்து பொரிச்சிருந்துச்சு. ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து தனியாக எடுத்து இந்த மாதிரி செட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இதில் வந்து நாங்கள் ஒரு லைட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த லைட் எதுனா கோழி வளர்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த ஹீட்டு கோழிக்கு வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா அடையில் இருக்கிறப்ப அந்த கோழியோட ஹீட்லேயே இருந்திருக்கும்ல. ஸோ வெளியில் வந்து அந்த ஹீட் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பல்பு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அப்புறம் என் பையன் கோழி ஒன்று எடுத்து கொடுங்கன்னு சொன்னான். அப்புறம் அவனுக்கு எடுத்து கொடுத்தா கழுத்தை பிடிச்சி நசுக்கிற மாதிரி ஆக்கிட்டான். அப்புறம் அந்த கோழியை கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா நம்ம பக்கத்து செட்டில் கோழிக்கு 3 செட்டு இருக்கும். ஸோ பக்கத்து செட்டில் வந்து ஒரு கோழி இருக்கும். ஸோ அது வந்து அடைகிறதுக்கு இதான் மெயினான செட்டு. இதில் தான் ஒரு 4-5 ரூம் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து லாஸ்ட்டு ரூமில் அது வந்து அந்த கோழி வந்து அடைஞ்சிரும். ஸோ அதெல்லாம் அடைக்கிற டைம் வந்தாச்சு. அதே மாதிரி லாஸ்ட்டாக நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் மெயினான இடம் இது தான் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துலையும் வந்து நிறைய கோழி, கொஞ்சம் பெரிய கோழி இருக்கும். ஸோ அந்த 1 கிலோ அந்த மாதிரி இருக்க கோழியெல்லாம் அந்த லாஸ்ட் இதில் தான் இருக்கும், லாஸ்ட் காட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் ஒரு 5:30-6 மணிக்கு வந்து திறந்து விட்டோம் அப்படின்னா அது அப்படியே மேய்ஞ்சிட்டு அதோட இடத்துக்கு வந்துடும். ஸோ அதுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு செட்டு இருக்குது. ஸோ அந்த செட்டில் வந்து அந்த கோழி எல்லாமே அடைஞ்சிரும். இன்னும் ஒரு சில கோழியெல்லாம் மேய்ஞ்சிட்டு வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ எல்லாத்தையுமே ஒன்றா அடைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லா கோழியும் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்புவாங்க. ஸோ இதுதான் இந்த கோழி, கொஞ்சம் பெரிய கோழிலாம் அடையிற செட்டு இந்த செட்டு தான். இதில் கீழே மேலே அப்படின்னு சொல்லி எல்லாமே அடைஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த இன்னொரு கொஞ்சம் ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆன கோழி இருக்கும்ல, அந்த கோழிக்கும் ஹீட் தேவைப்பட்டுச்சு. ஸோ பல்பு வந்து பீஸ் போயிடுச்சு. ஸோ அதுக்கான பல்பு வாங்கிட்டு வந்து அதை செட் பண்ணி அதுவும் வந்து லைட் போட்டு விட்டாச்சு. அதுவும் கொஞ்சம் ஹீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி லைட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து அந்த கோழி எல்லாமே அந்த லைட்டு கீழே வந்து படுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இதுலேயே இன்னொரு செட்டு ஒன்று இப்போ நான் காமிச்சிருப்பேன் நான். ஸோ 2 செட்டுமே அந்த 2 கோழி செட்டுமே அந்த செட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கிறதுலே கிங்கு. ஸோ இந்த சேவல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-5.5 கிலோ இருக்கும். அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். நானும் தூக்கி பார்த்தேன். அந்த சேவல் அவ்வளோ வெயிட்டாக இருந்தது. அப்புறம் 2-3 முட்டை இருந்துச்சு. அந்த முட்டையும் எடுத்துகிட்டு அப்புறம் பால் கறந்து வச்சுருந்தார் ஒரு ஐயா, வந்து பால் கறப்பார். ஸோ பால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனால் என் பையன் அங்கனே உட்காந்துட்டு இருந்தான். அப்புறம் அவனையும் கையில் பிடிச்சிட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. என் ஹஸ்பண்ட் பாலை ஊற்ற போயிட்டாங்க. ஸோ இதுதான் எங்களோட டெய்லி ரொட்டீன்.